கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 9/12/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். தேவனுடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருந்து அற்புதத்தை செய்யட்டும். நீர் தருகிற நிறைவு இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். கோலும் கைத்தறியும் இவரை தேற்றும்படியாக நீர் செய்தரும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய பிரகாசிக்கூடிய அன்பு எப்போதும் இவரோடு இருக்கட்டும். நிறைவானவர் வரும்பொழுது குறைகள் மாறுகிறதே. தேவனே, நிறைவாக இவரை ஆசீர்வாதிங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமைப்படுத்தி ஆசீர்வதிங்க தகப்பனே. எரேமியா 32:44 படி அவர்கள் சிறையிருப்பை திருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரை சகலத்திலுமே அவருக்கு ஜெயத்தை கொடுத்து பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 9/12/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். தேசமானது நன்மையை பார்க்கும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். உடைய கிருபை உடைய கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றுவதாக. நீர் தருகிற அன்பின் அபிஷேகமும் தேசத்திலிருந்து செயல்படுவதாக. சகலமும் நன்மைக்கு எதுவாய் ஆண்டவரையே நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன். தேசத்தில் நன்மைகள் உண்டாகட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டக்கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளர்களே, வருகிற 20ஆம் தேதி திக்கட்ட பிள்ளைகளோட கிறிஸ்மஸ் விழாவை நம்ம கொண்டாட இருக்கிறோம். இதோட தேவைகள் சந்திக்கப்படும்படி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. முடிந்தால் நீங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று ஒரு நாள் இந்த திக்கட்ட பிள்ளைகளோடு நீங்கள் செலவழிக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.